ஐயோ 10 பேர் இல்லை 1000 பேர் வந்தாதானே நமக்கு ஏதாவது வரவு வரும் அப்படின்னு நினைச்சிட்டாலே சீர்திருத்தத்தை நீங்க மறந்துடுவீங்க. அப்புறம் வர்றதை பத்தி தானே யோசிப்பீங்க. அப்புறம் வர்றவன் எப்படி வேணாலும் வருவான்ல. நான் சொல்றது புரியுதா? அப்படித்தான் இன்னைக்கு அங்க போய்கிட்டு இருக்கு. கத்துக்கிட்டவங்க அது பின்னாடி போகணும். இப்போ ஒன்றும் இல்லை தாயே, நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு விவேகானந்தா இந்த அளவுக்கு பேர் எப்படி வந்துச்சு? அவர் நடமாடுற காலத்திலேயே வந்துச்சு. மறைவுக்கு பின்னாடி அவருடைய சீடர்கள் ரொம்ப பேர் கிடையாது, 4 பேர் தான் இருந்தாங்க. 4 பேர் எப்படி சொல்றது, பஞ்சத்திலையும் பஞ்ச பரதேசிகளா இருந்தாங்க. புரியுதா? இப்போ ஒரு வேஷ்டி இருந்துச்சுன்னா அது 2ஆ கிழிச்சு அவன் ஒரு துண்டு இவன் ஒரு துண்டுமா கட்டிக்கிட்டு தெரிஞ்சாங்க. அவங்க தான் இன்னைக்கு விவேகானந்தாவை இந்த அளவுக்கு எடுத்துட்டு போனாங்க. அவர் கற்றுக் கொடுத்த இதை வச்சு கொண்டு போனாங்க. இன்னைக்கு உலகம் நாடு பூரா விவேகானந்தானா அது ஒரு இது இருக்கு. அப்படி அவர்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கிட்டவங்க, தெரிஞ்சுக்கிட்டவங்க, அதை இது பண்ணுவாங்க, அதை கரெக்டாக எடுத்துட்டு போய் பயணம் பண்ணணும். பண்ணினால்தான் அது உண்மை நிலையில பிரபலத்துக்கு வரும். இல்லை அப்படின்னா போலியான ஒரு சுற்றறிக்கைக்குள்ள போயிடும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம அந்த இடத்துல நேரில் பார்க்கும்போது என்ன போல பிரதேசிகளுக்கு மனம் வலியினால் வலி சும்மா அப்படி இப்படியெல்லாம் இருக்காது. அதை இப்படி ஆக்கிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப மனவேதனைப்பட்டு தான் வர வேண்டியது. அதுக்காகவே இங்கே ஏண்டா நீ நொந்து நூலாக போன, நானே ஏற்கனவே நொந்து நூலாகி தான் உள்ள பட்டு கிடக்க, நீ நிற்கிறியா போ அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லி. புரியுது. அதுதான், அதனாலதான் சொல்றேன், அவங்க இருப்பாங்க தாய், எல்லாமே இருக்க மாட்டாங்க, எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அது எங்க நீ நல்ல முறையா செயலாக்கத்தில் இருக்கிறியோ அந்த பகுதியில் அவங்க சிறப்பாக இருப்பாங்க. மற்ற இடத்துல அப்படியே விசிட்டிங் தான். இப்போ நீங்கள் எப்படி வருஷத்துக்கு ஒரு அப்படி எடுக்க போறீங்க, அது மாதிரி அவங்க அப்படி ஒரு ரவுண்ட் இருக்காங்க. சரி, நம்ம பேரை சொல்லிட்டு இருக்கோம், ஒரு நாளைக்கு போய் பார்த்துட்டு வந்துடுவோம்னு அப்படி பார்த்துட்டு அப்படி